ஹாய் கைஸ் வெல்கம் டு குபை லாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு கேட்டிங்கன்னா பாவக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு சிப்ஸ், உப்பு கண்ணூத்தா. என்னடா இவ பாவக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்காளே, சாம்பார் கசக்காதான்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் கூட கசக்காது. நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல அனிதா குப்புசாமி சொன்னோன்னு யோசிச்சேன். பட் கொஞ்சம் கூட கசக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது செகண்ட் டைம் தான். எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருந்தப்ப வந்தப்போ கூட கேட்டாங்க, என்னடி பாவக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கே, அதை வாயில வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. ட்ரை எங்க அம்மாவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது செகண்ட் ட்ரை தான். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாவக்காய் சாப்பிட்டாது பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏன் மிடில் ஏஜுக்கு கூட ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். பாவக்காயோட பெனிஃபிட் இல்லை கொஞ்சமாவது கிடைக்கும்ல பிள்ளைங்களுக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக பாவக்காய் சாம்பார் செஞ்சேன். பாவக்காய் ஃப்ரை பண்ணா நான் மட்டும் தான் சாப்பிடணும். பிள்ளைங்களாம் தொட்டு கூட பார்க்காது. ஸோ பாவக்காய் சாம்பார், பாவக்காய் புளிக்குழம்புன்னு வைக்கிறப்ப நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். அதனால தான் இன்னைக்கு பாவக்காய் சாம்பார். நீங்க எத்தனை பேர் பாவக்காய் சாம்பார் வச்சிருக்கீங்க, இனிமேல் ட்ரை பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.